ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சில நாட்களுக்கு முன்னாடி தன்னோட மனைவியை விவாகரத்து பண்ண போகிறதா நடிகர் ஜெயம் ரவி அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த அறிக்கை பற்றி தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இன்னொரு அறிக்கையை அவங்க மனைவி வெளியிட்டிருக்காங்க. ஆர்த்தி ரவியோட இந்த அறிக்கையில் திருமண பந்தத்திலிருந்து விலகணும் அப்படிங்கிற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவரே எடுத்த முடிவே தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் ஊடகங்கள்லையும் சமூக வலைதளங்கள்லையும் எங்களுடைய திருமண வாழ்க்கை பற்றி வெளியான அறிக்கையை பார்த்து நான் ரொம்ப கவலையும் மனவேதனையும் அடைஞ்சிருக்கேன். இது முழுக்க முழுக்க என்னோட கவனத்துக்கு வராமையும் என்னுடைய ஒப்புதல் இல்லாமையும் வெளியான ஒன்று அப்படிங்கிறத இதன் மூலமாக தெளிவுபடுத்த விருப்பப்படுறேன். பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையோட கடந்த 18 வருஷமாக நாங்கள் வாழ்ந்த இந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலமாக அதற்குரிய கௌரவம், கண்ணியம் மற்றும் தனித்தன்மையை இழந்துட்டதாக தான் நான் நினைக்கிறேன். என்னோட கணவர்கிட்ட மனம் விட்டு பேசணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்னோட கணவரை மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் சமீப காலமாக பலவிதமான முயற்சிகளை பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு முழுசாக மறுக்கப்பட்டிருக்கு. நானும் என்னோட 2 குழந்தைகளும் எதுவுமே புரியாமல் தவிச்சிட்ருக்கோம். திருமண பந்தத்திலிருந்து விலகணும் அப்படிங்கிற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவரே எடுத்த ஒரு முடிவே தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. ஆழ்ந்த மனவேதனையில் இருக்கிற இந்த சூழ்நிலையிலையும் நான் பொதுவெளியில் இது பற்றி கருத்து தெரிவிக்கிறத தவிர்க்கிறதுக்காக தான் இப்பையும் விருப்பப்படுறேன். ஆனால் என் மேலே குற்றம் சாட்டியும் என் நடத்தையின் மேலே களங்கம் கற்பிக்கும் வகையிலையும் பொதுவெளியிலையும் மறைமுகமாகவும் நடத்தப்படும் தாக்குதல்களை ரொம்ப சிரமத்தோடு எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஒரு தாயா எனக்கு எப்பயுமே என் குழந்தைகளோட நலனும் எதிர்காலமும் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என் குழந்தைகளை காயப்படுத்துறதை என்னால் அனுமதிக்கவே முடியாது. மறுக்கப்படாத பொய்கள் காலப்போக்கில் உண்மை அப்படின்னு நம்பப்படும் அப்படிங்கிறதால மட்டுமே இதை மறுக்கிறது என்னோட முதல் கடமையாகி இருக்கு. தற்போது இந்த கடினமான காலகட்டத்தில் என் குழந்தைகளுக்கு தேவைப்படுற தைரியத்தையும் மனோதிடத்தையும் அவங்களுக்கு ஒருத்தியாக நின்று அவங்களுக்கு தர்றது தான் என்னோட முக்கியமான கடமை. காலம் நடந்த உண்மைகளை எந்த பாரபட்சமும் இல்லாமல் உணர்த்தும் அப்படிங்கிறத முழுமையாக நம்புகிறேன். இந்த கடினமான காலத்தை நானும் என் குழந்தைகளும் கடக்கிற வரைக்கும் எங்களோட தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பு தரணும் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இவ்வளோ நாளாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் நல்ல வழிகாட்டிட்டு வர பத்திரிகை மற்றும் ஊடக ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களோட அன்பும் ஆதரவும் மட்டும்தான் என்னையும் என் குழந்தைகளையும் இந்த காலகட்டத்தில் தூணாக காத்து நிற்கும். இந்த சோதனையிலிருந்து மீண்டு வரத்துக்கு உங்களோட ப்ரேயர்ஸ் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விவாகரத்தில் தனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிற ஆர்த்தி ரவி தன்னோட ப்ரொஃபைல் நேம் தவிர தன்னோட பேஜில் இருக்கிற ஜெயம் ரவி மற்றும் குழந்தைகள் பற்றின புள்ளி கூட இல்லாமல் அத்தனையும் எதுக்காக டெலீட் பண்ணாங்க அப்படின்னும், கணவருக்கும் உங்களுக்கும் தானே பிரச்சனை, ஆனால் நீங்கள் ஏன் குழந்தைங்களோட பிக்சரை கூட விட்டு வைக்காமல் டெலீட் பண்ணீங்க, அப்போனா குழந்தைகள் உங்களோட இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு பலவிதமான கேள்விகளை ஆர்த்தி ரவி கிட்ட ரசிகர்கள் முன் வச்சிருக்காங்க.